ஓம் பிராண மகிமவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிராண ஏவ பரா பிராக்ஞா பிராண ஏவ ஏ பரோமதः பிராண ஏவ பரம் பிரம்ம சத்யம் வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः மே மாசே அஷ்டமதினः. அத்ய தினस्य விஷயः பிராணस्य महिमा ह्येषः. கௌஷிதகி பிராமணோபனிஷத். இந்த உபனிஷத்தில் இடம்பெறுகின்ற மூன்று இந்த மந்திரமானது யோவை பிராணஹா சா பிராக்ஞா யா பிராக்ஞா சா பிராணஹா. பிராணன் அப்படிங்கிற சொல்லுனுடைய பொருளை நமக்கு விளக்குறார். அஸ்மின் மந்திரே பிராண பிராக்ஞயோஹோ அபேதா பிரதிபாத்தியதே. பிராணோ நாம தேஹேந்திரியாணி சம்வியாப்ய தேஷு சைத்தன்ய பூரயிதா தத்வாரா நானா வியாபாரானு குர்வதி சூக்ஷ்மா சக்திஹி. இந்த மந்திரத்தில் பிராணனுக்கும் பிராக்ஞாவுக்கும் பேதமே இல்லை என்ற விஷயத்தை விளங்க வைக்கிறது. பிராணஹா என்றால் நம் சரீரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய தேக இந்திரியங்கள் இவை அனைத்தையும் உய்வித்து சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய அந்த சக்தி பிராணசக்தி. அயமேவ பிராணஹ அபானஹ வியானஹ உதானஹ சமானஹ இதி பஞ்சபிஹி வியாபாரைஹி பஞ்சாநாம பவதி. அயமேவ ச பிராணஹ ஜ்யேஷ்டஹ ஸ்ரேஷ்டஹ சூக்ஷ்மஹ சர்வவ்யாபகஹ ச இதி வேதாந்தேஷு கீயதே. பிராணோ நாம பரமார்த்ததः பரமாத்மா அபி பவதி. இந்த பிராணந்தான் பிராண அபான வியான உதான சமானாவாக நம்ம உடம்பில் நம்ம உடம்பை இயக்கிண்டு இருக்கு. இந்த பிராணனே தான் ஜேஷ்டன் எனப்படுகிறது, இந்த பிராணனே தான் சிரேஷ்டன் எனப்படுகிறது, இந்த பிராணனே தான் சூக்ஷ்மஹா எனப்படுகிறது, இந்த பிராணன் சர்வ வியாபகம் என்றெல்லாம் வேதாந்தத்தில் இதற்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. பிராணோ நாம பரமார்த்ததா, அதுவே பரமார்த்தமான தத்துவமான பரமாத்மா என்பதுதான் உண்மை. பிராக்ஞா து சைத்தன்யம். பிராக்ஞா என்ற வார்த்தைக்கு சைத்தன்யம் என்று பொருள். இயம் பிராக்ஞா அப்பி தேகேந்திரியானாம் சம்வியாப்ய வித்தியமான அத்புதா சக்தி. இந்த பிராக்ஞா என்பது தேகத்திலும் இந்திரியங்களிலும் வியாபித்து ஒரு அத்புதமான சக்தியாக இருக்கிறது. பிரக்ஞாஹீனச்சேத் ஜந்து ஷவஹா ஏவ கலு. பிரக்ஞை இல்லை அப்படின்னு சொன்னாக்க உடம்பை என்னன்னு சொல்லுவோம்னா ஷவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரக்ஞா பிராணயோஹோ அனுகிரகே நைவஹி இதம் ஷரீரம் ஜீவதி. இந்த பிரக்ஞா பிராணன், பிரக்ஞாவாக இருக்கக்கூடிய பிராணன், அதனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த சரீரம் இருக்க முடியுமா? உபயம் அப்யேதத் ஏகஸ்யைவ நாகஸ்ய முகத்வயமிவ. தஸ்மாதேவ ஹேதோ பிராக்ஞா ஏவ பிராணஹ. உபயம் அபி ஏதத் ஏகஸ்யைவ நாகஸ்ய முகத்வயமிவ. இது இரண்டுமே ஒன்றேதான். ஆனால் நாண அப்படின்னா என்னன்னு தெரியல, அதனுடைய ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அது நாணன்னா அது எந்த பிராணியை குறிக்கிறதுன்னு தெரியல. நாண ஓகே, காயின் நம்ம தமிழ் நாணயம் தான் போல் இருக்கு. சரி, கன்ஃபார்ம் பண்ண. ஓகே, நாணகஸ்ய. ஓகே, தஸ்மாதேவ ஹேதோ பிராக்ஞா ஏவ பிராணஹ. பிராண ஏவ ச பிராக்ஞா இதி அத்திர உபதிஷ்யதே. அதனால் பிராணன் பிராக்ஞா ரெண்டுமே ஒன்று தான். பிரக்ஞை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறதும் ஒன்று தான், பிராணன் இருக்கா இல்லையான்னு கேட்குறதும் ஒன்று தான். பரமாத்மைவ பிராணரூபேன பிராக்ஞாஸ்வரூபேன ச அவபாசத்தே. பரமாத்மா தான் பிராணனாக பிரக்ஞையாக ஒருவனில் விளங்குகிறார். பிராணேன வினா பிரக்ஞையா ச வினா சர்வம் வஸ்து வியவஹார அயோக்கியம் பவதி. பிராணன் என்கின்ற இந்த பிரக்ஞா இல்லை என்றால் எல்லா வஸ்துக்களும் வியவகாரத்திலேயே இருக்க முடியாது, வியவகார அயோக்கியம் ஆகிவிடும். ஓம் பிராண மகிமவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.